எவ்ரிஒன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி டொயோட்டா கிளான்ஸா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2023 மாடல் PS6 வேரியன்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மாடல். இந்த வண்டி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஜி வேரியன்ட். டாப் வேரியண்ட்டுக்கும் இல்லை, டாப் வேரியண்ட்டுக்கு ஒரு ஸ்டெப் கீழே வண்டியில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு லைக்வைஸ் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் லேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் சைடு மிரர் கொடுத்துருக்காங்க. கேமரா கீழே உள்ளது. ஓகே, ஆட்டோமேட்டிக் சைடு பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும், மூவபிளில் இருக்கும். ஸோ என்னென்னா இந்த மாதிரி வந்து இந்த வேரியண்ட்டில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபியூச்சர் உங்களுக்கு பார்க்க போகிறது இந்த டோரை பற்றி பார்க்கலாம். டோர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரல் லாக் ஆட்டோமேட்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீ வந்து என் பாக்கெட்லேயோ சட்டையிலையோ இல்லை. இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. லாக்கில் இருக்குது பார்த்தீங்களா, லாக் ஆகிடுச்சிங்களா? லாக் ஆகலை. இப்போ நான் கீ போட்டு நார்மலாக இது வந்து நார்மலாக எல்லா வண்டியிலும் இருக்குது. ஆனால் இந்த வண்டியோட ஹைலைட் பாயிண்ட் என்னென்னா, அந்த கீ கொஞ்சம் என்கிட்ட கூட. இப்போ இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாக்கெட்டில் வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த கீ நம்ம பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதுதான் இந்த காரோட பெரிய ஹைலைட் பாயிண்ட்டு. இது எதுக்காகலாம் யூஸ் ஆகும்னா, இப்போ சூப்பர் மார்க்கெட் போகிறோம், லக்கேஜ் வாங்கிட்டு வரோம், பாப்பா குட்டீஸ் வச்சுருக்கோம் பட்சத்தில் நம்ம கீ அவங்களை இறக்கி விட்டுட்டு தான் கீ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஃபீச்சர் மூலிமா நம்ம அவங்களை இறக்கவும் தேவையில்ல, நம்ம டேரெக்டாக காருக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண வச்சிடலாம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதான் இந்த வண்டியோட ஹைலைட் பாயிண்ட். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165/55 16 இன்ச்சு அளவு வந்து ஹை ரெண்டில் கொஞ்சம் டாப் எண்டுங்கிற மாடலாம் இந்த அளவில் கொடுத்துருக்காங்க. இதே பேஸ் வேரியண்ட்னா நார்மல் ரிமேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிபேஸுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வந்து 4 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வைஸ் காரோட டெக்கி பேக்ரவுண்ட் வைசர் தானே, வைசரா பைப் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 4 சென்சார் இருக்குது. அந்த சென்சார் ப்ளஸ் இந்த கேமரா இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸில் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு பீப் சவுண்ட் மட்டும் தான் கொடுக்கும். அதே நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போனால் 2வது பீப் சவுண்ட் கொடுக்கும். பக்கத்தில் நம்ம போயிட்டோம்னா கசன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த வண்டியோட ஹைலைட் பாயிண்ட்டு. நீங்கள் அதை பார்த்து உங்கள் சேஃப்டினஸ்க்காக நீங்கள் வந்து உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காருக்குள்ளே போயிட்டு எப்படின்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து காட்டுவா அப்படியேவா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன், பட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் இதிலே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ண ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மாதிரி மியூசிக் கண்ட்ரோல் வந்து எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபோன் கால்ஸ் நம்ம இதில் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் ஹைலைட் பாயிண்ட் என்னென்னா, கீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் வச்சுருந்தானே, கீ இங்கே தான் இருக்குது. பாருங்கள், கீ என்கிட்ட தான் இருக்குது. இந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம கீயே தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்கள் பாக்கெட்டில் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். காரை நீங்கள் ஒரு கீ இருந்தால் என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் நம்ம இதிலே பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், கீ என் கையில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தெரியாது அதெல்லாம், இப்போ தெரியுதுங்களா? சவுண்டு தெரியுதுங்களா? ஸோ என்னால் இந்த மாதிரி ஆப்ஷன் இந்த காரில் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே ஹை, லோ எண்ட், பீம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் டேங்க் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லாம்ப் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரொவிஷனல் மோட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் காட்டுங்க தனியாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஃபு, ஆட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல் மட்டும் எரியிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மேனுவல் காரில் இருக்க மாதிரி நம்ம வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், நான் ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இதில் மோஸ்ட்லி இந்த ஆட்டோமேட்டிக் கார் நம்ம இதில் யூஸ் பண்ணுற ஃபீச்சர் எதாக இருக்குன்னா ஆட்டோ. இந்த ஆட்டோ வந்து எதுக்காகனா, இப்போது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகும். எக்ஸாம்பிள் ஒரு 6:30க்கு மேலே ரொம்ப இருட்டாகுதுன்னு வச்சுக்கோங்க, லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதே ஃபுல் வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பகலில் வண்டி ஓட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அதுவே ஆஃப் ஆகிக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். இல்லை நார்மல் மேனுவல் கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், லைட் சுவிட்ச் நம்ம மேனுவலாக ஸ்டார்ட் போடுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இஷ்யூ இதில் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோவில் வச்சிங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கும். அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரே ஒர்க் என்னென்னா டிஆர்எல் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் தேவையில்லைன்னா ஆட்டோவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து வந்து பார்க்க போகிறது என்ன ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுங்க நத்தனியல். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அனலாக்கில் கொடுத்துருப்பாங்க, அடுத்து டிஜிட்டல், அடுத்து அனலாக். இது ஒரு பெரிய ஹைலைட் பாயிண்ட் என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அனலாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி நியூ வெர்ஷன் தான், பட் ஆனால் பெட்ரோலோட இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலில் கொடுத்தனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனாலனா இப்போ ரிசர்வர் காமிச்சிச்சுன்னா ஆக்சுவலாக இந்த வண்டி ரிசர்வில் தான் இருக்குது. ரிசர்வர் காமிக்கிறப்போ எவ்வளோ நம்ம ஓட்ட முடியும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளால் கெஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஃபுல் டிஜிட்டல் வரப்போ வண்டி ரிசர்வுக்கு போயிடுச்சுன்னா எவ்வளோ ட்ராவல் பண்ணுற போகிறோம், ரிசர்வில் எவ்வளோ ட்ராவல் பண்ணணும் ஆவரேஜ் கூட காட்டாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் யூகிக்க முடியாது இவ்வளோ கிலோமீட்டரில் ஓட்ட முடியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு 1000 rupees பெட்ரோல் அடிச்சுது, நான் ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூவாக தெரியும். அதே நான் ஒரு 2000 ரூபா 10,000 ரூபாய்க்கு டீசல் டேங்க் எப்பயும் ஃபுல்லாக தான் வச்சுருப்போம், அவங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த மினிமம் பட்ஜெட்டில் எக்கனாமிக்கலாக அடிக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ராவல் பண்ணணும் ஒரு கெஸ்ஸிங் இருக்கணும் தேவைப்படும். ஆனால் அது வந்து இதில் பர்ஃபெக்டாக காட்ட முடியாது. அது இந்த வண்டியோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். தப்பு ஓரளவுக்கு சொல்லிட்டு தப்பா ப்ளஸ். மற்ற வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பெட்ரோல் டேங்கை வந்து பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டி அனலாக்காக கொடுத்தது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா எக்கனாமிக்கலாக பெட்ரோல் அடிக்கிறவங்களுக்கு இந்த வண்டி எவ்வளோ அடுத்த போகும் ட்ராவல் பண்ணுங்கிறது கரெக்டாக கெஸ் பண்ணி அவங்களால பெட்ரோல் அடிச்சிக்க முடியும். இதுதான் இந்த வண்டியோட பெரிய ஹைலைட் பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளஸ்டரில் இருக்க நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு நமக்கு எக்கனாமிக்கலாக காட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா per லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லிட்டு காட்டும். ஏன்னா நம்ம அடிக்கிறப்பே ஒரு கெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் per லிட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு இந்த ஸ்பீடு நம்ம போவோம் இல்லையா 70 80 100 அந்த மாதிரி அந்த எந்தெந்த ஸ்பீடில் நம்ம போனால் எவ்வளோ மைலேஜ் வரும்னு சொல்லிட்டு அது அப்ராக்சிமேட்டாக காட்டும். அதுக்காக தான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் per ஹவர். இப்போ ஒரு 80 70 போகிறோன்னா இதே ஸ்பீடில் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்ம அடைபெற டிஸ்டன்ஸ் 1 ஹவரில் எவ்வளோ கிலோமீட்டர் போகலான்னு சொல்லிட்டு ஆவரேஜ் பண்ணி காட்ட வேண்டியதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் per ஹவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஐடியல் ஸ்டாப். இந்த ஃபீச்சர் ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர். எதுக்காகனா இது மற்ற வண்டிகள் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் இதில் இருக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ சிக்னலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்னல்லாம் கண்டிப்பாக ஒரு 2 to 3 minutes வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் இருக்கும். அப்போ நம்ம சிக்னல் தான் கன்ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு பிரேக்கை மட்டும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா கார் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அலர்ட் சிக்னல் வரும் இல்லையா, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா போகலாம். இது எதுக்காகனா எக்கனாமிக்கலாக ஃபியூல் கன்சம்ஷன் கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சரை கொண்டு வந்து. இந்த ஃபீச்சர் நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். எதுக்காகனா ஆட்டோமேட்டிக் ஃபியூல் கன்சப்ஷன் சொல்லுவாங்க. இது எதுக்காகனா இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை பிடிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் ஆஃப் ஆயிரும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நிறுத்துறப்போ நம்ம பிரேக் பிடிச்சா நிறுத்துவோம் இல்லையா, அப்போ வந்து பெட்ரோல் ப்ளஸ் இன்ஜினோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சம்டைம் ரொம்ப பெட்டராகவும் தெரியலாம், ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேடான ஆப்ஷனுக்கும் இது கொண்டு போய் நிறுத்திடும். எக்ஸாம்பிள் ஒரு டர்னில் கட் பண்ணுறப்ப பிரேக்கையும் பிடிக்கணும், நம்ம எக்ஸலேட்டரிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமிங்லாம் பிரேக் பிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி இஷ்யூ வருங்கிறதுக்காக தான் இந்த காரில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சு தான் இந்த சுவிட்சு. ஆட்டோமேட்டிக்காக அப்படி பார்த்தோன்னு தெரியாது, இப்படியே வேணாம் இந்த சுவிட்சு தான் அது. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபீச்சர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ அடுத்தோட கான்ஃபிகரேஷன் நம்ம போயிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னன்னு இது கிளாக் வந்து பார்த்திங்கன்னா அவரேஜாக நம்ம டைம் காட்டுறது அதுக்காக இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த சைடு எந்த ஆங்கிளில் நம்ம கார் நார்த்து சவுத்து வெஸ்ட்டு வெஸ்ட்டில் அங்கே அப்படி தான் நான் போட்டிருக்கேன். ரைட்டு லெஃப்ட்டு அதுதான் இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு தான். சரி ஓகே பரவாயில்ல. லெஃப்ட் ரைட்டில் நம்ம எந்த இடத்துல எந்த பொசிஷன் நிற்கிது, இல்லை சமமாக நிற்கிதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடு பள்ளத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு பால் மாதிரி தெரியுதுங்களே, இது வந்து கார் இப்போ நம்ம நிற்கிற இடம் சமமாக இருக்குது, அதனால் ஈக்குவலாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. இதே ஒரு மேடு பள்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து காட்டும். அதுக்காக தான் அது. அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் கார் நம்ம மேட்டில் நிறுத்திருக்கோம் இல்லை பள்ளத்தில் நிறுத்திருக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்யூ ப்ளஸ் பவர். இது எதுக்காகனா இப்போ நம்ம எக்ஸலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இது காட்டும் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அது மேலே இருக்கிறது டார்க்கு, கீழே இருக்கிறது பவர், நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். இதுக்காக தான் அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ப்ளஸ் பிரேக். இப்போ ஆக்சிலேட்டர் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, பர் செகண்டாக மூவ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக லாங் ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணுறது அதுக்காக. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் இப்போ நான் லைட்டாக நான் பிடிக்கிறேன், அது வந்து சின்ன ஒரு கோடு வரும் பாருங்கள். அடுத்து இன்னும் கொஞ்சம் லாங்காக பிடிக்கிறேன், அடுத்து ஒரு கோடு வரும். இப்போ ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணுற பெருசாக கோடு வரும் பாருங்களேன். இந்த மாதிரி பிரேக் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதையும் காமிச்சிடும். அதுக்கடுத்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான். அதுக்கப்புறம் டாட்லாம் பழையபடி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இவ்வளோ தான் இந்த வண்டியில் இருக்கிற பெரிய ஹைலைட் பாயிண்ட்ஸு. வீடியோ ரெஸ்யூமா
ಹೌದು ಓಕೆ ಓಕೆ. இந்த காரில் ஒரு பெரிய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் லைட் எரியுதா, இது வந்து டோர் ஓப்பனில் இருக்குன்னு அட்ரஸ் சிம்பிள். இதே வந்து இது வந்து ஒரு 2010 மாடல்லேருந்து கொண்டு லேட்டஸ்ட்டான ஃபீச்சராக கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாடல் ஐடியல் பாயிண்ட் என்னென்னா, நம்ம பர்டிகுலராக எந்த டோரை க்ளோஸ் பண்ண கொண்டு காட்டும். எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ரைட் சைடு டோரை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது ரைட் சைடு டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, லெஃப்ட் சைடு டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணுறோம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவும் க்ளோஸ் ஆகிடும். இப்போ 4 விண்டோவும் லாக் ஆகிரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம். இந்த மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு தானே, ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ப்ளஸ் ஆப்பிள் கார்ப்ளேயில் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 3GB ரேமோட தான் கொடுத்துருக்காங்க. சிஸ்டமேட்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு சாங் கேட்குறது ஒர்த்து தான். மேப்பும் ப்ளஸ் இதில் யூடியூப் ப்ளஸ் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இதில் ஷோ ஆகும். ப்ளஸ் கால்ஸ் நம்ம இதெல்லாம் இதில் அட்டன் பண்ணிக்கலாம் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் ப்ரீமியம் லுக்குலையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாக வந்தது, ஏன்னா மிட் வேரியண்ட் இல்லையா, அதனால் இதோடைய இன்பில்டாக ஆட் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏசியை பற்றி சொல்லணுன்னா, ஏசி ஓகே தான். ஒரு 2வது பாயிண்ட் வச்சாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் கொடுக்கும். அடுத்து ஒரு 3 மினிட்ஸ்லேயே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சன்ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒட்டவே இல்லை. இருந்தாலும் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏசி நல்லா கூலிங் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால கீர்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த கீர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது என் தம்பி தான் சப்போர்ட் பண்ண. அப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், ஏன்னா வீடியோ இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 மோடு கொடுத்துருப்பாங்க. இந்த மோடை பற்றி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதில் இருக்க யூஸ் பண்ணி கீர் பாக்ஸு ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால இது வந்து ஏஎம்டி டிரான்ஸ்பேஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் காட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 3 மோடு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல், 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அப்படியே டேரெக்டாக டிரைவ், அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம டிரைவ் மோடை போட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் இது ஆட்டோமேட்டிக் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற விருப்பம் இல்லை, நான் வந்து மேனுவல்லாம் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 டச் தான், ஃபிங்கர் மாதிரி ஜஸ்ட் 1 டச் பண்ணி இப்படி ரைட்டில் வந்து இப்படி மூவ் பண்ணோம்னா அடுத்த அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு கியர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2nd கியர், 3rd கியர், 4th கியர். எல்லா கியர் கம்மி பண்ணோன்னா 1 2 3 ரொம்ப ஈஸியான மெத்தட், ஓகேங்களா. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டிரைவ் மோடில் தான் இருக்கேன், இப்போ டிரைவ் மோடில் இருக்கேன், இப்போ எனக்கு கீர் கட் பண்ணி போகணும், ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்கீங்க, தடனா ஒரு வண்டியை காரு கிராஸ் பண்ணணும், இல்லை ஒரு லாரி கிராஸ் பண்ணுங்க பட்சத்தில் நீங்கள் உங்களோட எக்ஸிலேட்டரை ஃபுல்லாக பம்ப் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக காரே ஆட்டோமேட்டிக்காக கீர் கட் பண்ணி தான் மூவ் ஆகும். இது எப்போங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸிலேட்டர் லாங் ப்ரெஸ் பண்ணி போய் அதுக்கேற்ற மாதிரி. அடுத்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறப்ப திருப்பி மேனுவல் நார்மலாக கீருக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக ரன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரிபேஸ் கீர் எப்படின்னா, இப்போ செஸ்ட்டாக இப்படி வந்து இதுலேருந்து ரைட்டில் போய் இப்படி போட்டால் ரிபேஸ் கீர், இதுதான் ரிபேஸ் கீர். இப்போ திரும்ப மேனுவலுக்கு வரணும்னா ஜஸ்ட் 1 டச் பண்ணால் மேனுவல் வந்துடும். இதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்னா ஒன்றும் கிடையாது, சாரி மேனுவல்னால் ஜஸ்ட் இப்படி பண்ணி வந்தால் இதான் ஃபஸ்ட்டு கியர். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா, ப்ளஸ்னால் கியரை இன்க்ரீஸ் பண்ணுறது, மைனஸ்னால் டவுன் பண்ணுறது, அவ்வளோதான். இது வந்து மேனுவலாக ஆட்டோமேட்டிக் வண்டியை மேனுவலாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபியூச்சர். இல்லை ஆட்டோமேட்டிக் எதுக்குன்னா ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் ஜாலியாக ஃப்ரீடமாக போகணும், கியராக அடிக்கடி மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆட்டோமேட்டிக் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம காரை ஆட்டோமேட்டிக்கில் எடுத்துகிட்டு மேனுவல் ஓட்டுறது கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ என்னென்னா ஆட்டோமேட்டிக்கில் ஓட்டுறது பெட்டராக இருக்குது, ஏன்னா அதுக்காக தான் வண்டியை நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா. அவ்வளோதான் மக்களே. ஏசி பற்றி சொல்லணும்னா அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஹெட்ரஸ் பற்றி பார்க்கலாம். எப்பயுமே ஃப்ரண்டில் 2 சீட்டுக்கு வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். பேக்கில் 2 சீட்டுக்கும் கொடுத்துருப்போம், அதுவும் உங்களுக்கு மேனுவலாக தெரியும். ஆனால் இந்த வண்டியில் நடுவில் உட்காந்து இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அது இந்த வண்டியோட பெரிய ஹைலைட் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மற்ற வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் உட்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.0 சீட் பெல்ட் வராது. பட் ஆனால் இதில் 3.0 சீட் பெல்ட் தான் வருது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். இதுதான் இந்த ஹெட்ரெஸ்ட்டோட மெத்தட்ஸ். மற்றபடி வேறு கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னாலும் சொல்லுங்கள், தெரிஞ்சால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன். நான் என்ன பேச சொன்னா நான் இப்போ ஃபுல்லாக அடித்து கொளுத்திடுவேன். ஒரு காராக பிடிச்சி ரிவ்யூ கொடுக்குறது, கார் ரிவ்யூவர்ஸாக நம்ம மாறிட்டா கூட ஓகே. இது எப்படி தெரியுமா, ஒன்றும் இல்லை கவி, ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அதான் எப்படி தெரியுமா, இப்போ
இந்த கார் ஓனர் நான் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ம் ஜென்ரலாக நம்ம 2 பேருக்கு இப்போ கையில் ஒரு கார் கிடச்சிருக்கு. நம்ம வந்து இப்போ புதுசாக கார் ரிவ்யூ இல்லை இப்போ நீயே இப்போ லிட்டர் கெப்பாசிட்டி தான் தெரியுமா? அது இது பார்த்து சொல்கிறேன். சரி வேணாம். ஸ்டோரேஜ்லாம் ஒரு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 லிட்டர் ஸ்டோரேஜ்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.